உங்கள் ஆசை பாசத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு கண்ணு வலிக்கிற அளவுக்கு டெய்லியும் படிங்க. இந்த யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வழிவிடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து கிளியர் பண்ணுவீங்க. என்னடா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பெரிய ஆள் இல்லை. ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு நிலமையில் இருக்கேன். அதே மாதிரி என்னையும் நம்பி 75,000 பேர் யூடியூப்பில், 2.25 லட்சம் பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு கதை வந்து சொல்கிறேன். எக்ஸாம் ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கிளியர் பண்ணல. உங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ, சரிங்களா? ஆக்சுவலாக வந்து முன்னாடி மாதிரிலாம் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து இப்போ இல்லை. முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஓரளவுக்கு ஈஸியான எக்ஸாம்னால் இந்த ரயில்வே, அதுக்கப்புறமா வந்து இந்த பேங்க்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னுவாங்க. இப்போ எல்லாமே வந்து வேக்கன்சி கம்மியாகுது, ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. இப்படி ஆகும்போது காம்படிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறிடுது. எக்ஸாமோட டஃப்னஸ் அதிகப்படுத்திடுறாங்க, சரிங்களா? கட் ஆஃப் ஏறுது. ஸோ முன்னாடி நான் ஒரு 60-70% மார்க் எடுத்தேன்னா நான் ஒரு போஸ்டிங் எடுத்துருவேன். இன்றைக்கி வந்து 80% நான் எடுத்தால் தான் என்னால் ஒரு போஸ்டிங் வந்து எடுக்க முடியுது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு போஸ்ட்டாவது எடுக்க முடியுது. இன்னும் நான் பிடிச்ச போஸ்டிங்லாம் எனக்கு வேணும்னா நான் 82லேருந்து 83% எடுத்தால் தான் எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச இந்த வேலையை வந்து நான் எடுக்க முடியுது, சரிங்களா? கவர்மெண்ட் ஜாபை பொறுத்தளவுக்கு. ஸோ நானும் திரும்ப ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கேன். இது எல்லாரோட மனநிலை. ஆனால் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு 1 மார்க்கில் போகுது, ஒரு 0.5 மார்க்கில் போகுது. ஒவ்வொரு வருஷமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி நான் இந்த வேலை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணுமா? இந்த வேலையை வாங்கினா எனக்கு அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் வாழ்க்கையை வச்சு சொல்கிறேனே. இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜீரோனா உண்மையாலே ஜீரோ. என் அக்கௌண்ட்டில் என்ன காசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நிறைய பேர் அதுதான், ஒரு ஆஸ்பிரண்ட்டோட லைஃப் எல்லாருமே அதுதான். எந்தன்னு மட்டும் சொல்ல, எல்லாருமே அதுதான். மினிமம் பேலன்ஸுன்றதை விடுங்க, ஜீரோலலாம் வந்து நிற்கும். ஒரு 100, 200 இப்படியே போயிட்டுருக்கும் அக்கௌண்ட்டில் காசு, சரிங்களா? கையில் ஏதோ ஒரு செலவுக்கு இருக்கும். இப்படி தான் வந்து வாழ்க்கை போகும். ஸோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்ததுன்னா அந்த மாதம் ஃபுல்லாக வந்து செலவு பண்ணலாம். அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுன்ற மாதிரி. இப்போ நான் ஜாபுக்கு வந்துட்டக்கப்புறம், ஸோ மாதமானால் நான் வேலைக்கு போகிறேன், இல்லை ஒரு 10 நாள் லீவ் எடுக்கிறேன், சரிங்களா? மாதம் ஆனால் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து 65,000 ரூபா சேலரி வந்து கம்பல்சரி. 65,000 ரூபாலேருந்து 70,000 ரூபா சேலரி வந்து இருக்குது. ரீசன் என்ன? கஷ்டப்பட்டு படித்தது தான் வந்து ஒரே ஒரு ரீசன். அது மட்டும்தான். கஷ்டப்பட்டு 4 வருஷம் எந்த ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆனால் போய் பார்க்க முடியாது, பசங்க கூட சுற்ற முடியாது, சரிங்களா? பிடிச்ச ஒரு விஷயம் பண்ண முடியாது, பிடிச்ச பொருளை வாங்க முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு மனநிலை இருக்கும். என்னென்னா, வேலையே இல்லை, வாழ்க்கையை எப்படா என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ண தோணாது. ஸோ கண்ணை மூடினா தூக்கம் வராது. ஒரு நாள் கூட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சேர்ந்தாப்பில் தூங்கினா அடுத்த நாள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். என்னடா நம்ம இவ்வளோ நேரம் தூங்கி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கினா தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். மீதி நிறைய நேரம் படிக்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வேலை வெட்டியே இல்லை, உனக்குலாம் எதுக்குடா தூக்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து போய் தேடி சாப்பிட தோணாது. டெய்லியும் இந்த வெரைட்டி ரைஸ்னு ஹோட்டலில் சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டினேன், சரிங்களா? ஏன்னா நான் தனியாக தங்கி படித்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போச்சு. எனக்கு ஃபுட்டு ஹைஜீனாக இருக்கா இப்படிலாம் கூட நான் பார்த்ததில்லை. நியர்பையாக என்ன கிடைக்குது, சரிங்களா? எனக்கு படிக்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அது டைம் வேஸ்ட்டு. ஸோ நியர்பையாக என்ன கிடைக்கும், என் பசிக்கு என்ன கிடைக்கும், ஸோ அதே மாதிரி சீப்பாக என்ன கிடைக்கும், இப்படி தான் வந்து சாப்பிட்டு இப்படி தான் வந்து நம்ம ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது நம்ம லைஃப் போகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே மாறும், உங்கள் லைஃபே மாறும். நான் அடித்து சொல்கிறேன், சரிங்களா? நான் ஒரு சின்ன விஷயம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் வந்து வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ், எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த காலேஜ், ஆவடியில் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த காலேஜில் தான் வந்து படித்தேன். 2018 பாஸ்ட் அவுட் நான், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எங்கள் காலேஜ் வந்து காலேஜ் பஸ்ஸு வந்து போகும். இப்போ காலேஜ் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து 30,000 வந்து ஃபீஸு. ஸோ நம்ம வந்து 30,000 ரூபாலாம் கட்ட முடியாது. காலேஜ் ஃபீஸ் 35,000 ரூபா கட்டுறதே பெரிய விஷயம். பஸ்ஸுக்கு ஒரு 30,000 ரூபாலாம் வீட்டில் கேட்டு கட்டுற அளவுக்கு லாடு இல்லை. ஸோ அப்போ வந்து நான் பைக்கில் போவேன். நம்மளை மாதிரியே நிறைய பேர் பைக்கில் வரவங்க இருப்பாங்க. ஆனால் காலேஜுக்கு வரவங்க எல்லோரும் என்னென்ன பைக் வச்சுருப்பாங்க தெரியும்ல? ராயல் என்ஃபீல்டு வச்சுருப்பாங்க, R15 வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்சர் NS வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அப்போ வந்து சரியான பைக்கு. பல்சர் NSலாம் அந்த 2018 பல்சர் 220 இதெல்லாம் வந்து செம பைக்கு. இப்போ தான் வந்து வேறு லெவலுக்கு வந்துருச்சு பைக்லாம், சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பயங்கரமான பைக்கு. இதில் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பல்சர் வச்சுருந்தா கூட டீசெண்டாக தெரியும். நம்ம வச்சுருந்ததோ வந்து என்னது ஹோண்டா ஷைனு, அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வச்சுருந்தாங்க, வண்டி பேரே கூட மறந்துடுச்சு. ஸோ எங்கள் அண்ணன் நான் மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வண்டி தான் வந்து பெட்ரோல், அதாவது மைலேஜ் வந்து நல்லா தரும். அந்த மாதிரி ஒரு பைக் வந்து யூஸ் பண்ணுவோம். காலேஜ் போகிறதுக்கு வரத்துக்கு, இன்ஸ்டியூட் போகிறதுக்கு வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பைக் தான். எந்த ஒரு ஆசை இல்லை. நமக்கு ஒரு டிகிரி முடிக்கணும், நமக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போதும் சரி, அந்த ஒரு பைக்கு தான். கடைசி வரைக்கும் ஒரு பைக் ஆசை அதெல்லாம் கிடையவே கிடையாது.
காலேஜ் முடிச்சு 4-5 வருஷத்துக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானாக சம்பாரித்து என்னோடய காசில் வந்து வாங்கினது. நான் வேலைக்கு போய் 1 வருஷம் 1.25 வருஷம் கழித்து வாங்கினது வண்டி ராயல் என்ஃபீல்டு. நான் ஓனாக டவுன் பேமெண்ட் என்னோடய காசில் 60,000 ரூபா கட்டி டவுன் பேமெண்ட் கட்டி அதுக்கப்புறம் 1 இயர் லோன் போட்டு மீதி 2.25 லட்ச ரூபாயை வந்து இஎம்ஐயில் கட்டி க்ளோஸ் பண்ணி அந்த இஎம்ஐ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜுக்குமே வந்து ஒரு பைசா வந்து நான் வந்து என் வீட்டில் வாங்கலை. எல்லாமே வந்து நான் லோன் போட்டு அகைன் மேரேஜுக்கு வந்து 6 லட்ச ரூபா லோன் போட்டு என் ஒய்ஃப் வந்து அவங்க சைடு லோன் போட்டு நான் என் சைடு லோன் போட்டு நாங்கள் மேரேஜுமே இப்படி தான் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இந்த வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை நம்பி எவனாவது என் அக்கௌண்ட்டில் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி 200 ரூபா இருக்கிறதே பெரிய விஷயம். எவனாவது இந்த வேலை இல்லைனா எனக்கு லோன் தருவானா? ஒரு பேங்க்காரன் கூட நம்மக்கிட்ட ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் இல்லைனா ஒரு 5 லட்ச ரூபா நம்மளை நம்பி தரமாட்டாங்க. ஸோ இந்த வேலை வந்து எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது, இந்த சொசைட்டியில் வந்து மரியாதையை க்ரியேட் பண்ணி கொடுத்தது. சரிங்களா, எல்லாமே கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியே போய் செலவு பண்ணி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து எக்கச்சக்கமாக இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே போய் கொட்டுவாங்க. பட் இந்த ரயில்வேவால் நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலுமே வந்து ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, எப்பேற்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஃப்ரீ. அதுவும் வந்து என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ரைவேட்டோட ஒரு படி மேலே இருக்கும். சரிங்களா, அந்தளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ரயில்வே சைடில். அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் இருந்தோன்னா நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா 99% எல்லோரும் ப்ரைவேட் வேலையில் தான் இருக்கீங்க. இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருக்கீங்களா அவங்களுக்கான மோட்டிவேஷன் மட்டும்தான். மற்ற யாரையும் நான் வந்து கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ இல்லை, நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நான் இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா, நான் வெளியே எங்கேயோ வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நான் ஃபுல்லாகவே என்னோடய பைக்கில் போகணும். இல்லை ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன்னா அவங்க வந்து எனக்கு கேபோ பஸ்ஸோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை நான் நார்மலாக ஒரு 15,000 20,000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா, நான் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறேன்னா எல்லாமே என் செலவாக தான் இருக்கணும். சரிங்க, எல்லாமே என் செலவாக தான் இருக்கும். வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுலேருந்து பஸ்ஸிலேருந்து ட்ரெயின்லேருந்து. பட் இப்போ நான் வந்து ரயில்வேல இருக்கிறதால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துடும். சரிங்களா, சேலரியோட சேர்த்து இன்க்ளூட் ஆகி அதுக்கப்புறமா வந்து நான் அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் அந்த சேலரி 65,000 to 70,000 சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து நான் இன்கேஸ் என்னோடய வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 5 கிலோமீட்டர் மட்டும் தான் நான் பைக்கில் போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டேஷன் வந்து ஏதோ ஒரு 2 ஹவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த 2 ஹவருக்கு வந்து டியூட்டி கார்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி ரயில்வே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பாஸ் வச்சு ட்ரெயினில் வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் போக போகிறேன். சரிங்களா, ஸோ அப்போ வந்து எனக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. ஸோ இந்த வேலை என் கையில் இருக்கிறதால நான் வந்து எதுக்குமே வந்து நான் என் வீட்டில் இருக்கவங்களையோ யாரையுமே நான் கஷ்டப்படுத்த தேவையில்லை. ஏதோ ஒன்று நான் கடன் எடுக்கிறேன், அந்த கடனை வந்து நான் கட்டுறேன். சரிங்களா, திருப்தியாக போயிடும், மனசு நிம்மதியாக போயிடும், எதுவுமே பிரச்சனை இல்லை. என்ன எப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த படிக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த 3 வருஷம் 4 வருஷம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு 10 பைசா கொடுக்க முடியாது. அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சார் நம்மளால் நம்மளை படிக்க வச்சாங்க, ஒரு 10 ரூபா தர முடியலடா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு சின்ன கஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் போயிடும். நீங்கள் இன்னுமே தான் அவங்கள கஷ்டப்படுத்துவீங்க. அந்த 4 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கெட்ட பேர் எடுத்துக்கோங்க, நீ சும்மா தாண்டா சுற்றுறன்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையாலே நீங்கள் யாருன்னு எல்லாருக்குமே புரியும். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் அந்த சொசைட்டிக்கு புரியும். சரிங்களா, நம்ம வந்து யாருமே வந்து சொசைட்டிக்காக பண்ணுறது இல்லை ஒரு விஷயம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை முதல்ல பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் முடியல, 1 மார்க்கில் 2 மார்க்கில் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருங்க. இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து வழிவிடும். ஏதாவது ஒரு எக்ஸாமில் 100% சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் வந்து வேலைக்கு போயிடுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. சரிங்களா, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.